ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து 21 to 30 பார்க்க போகிறோம். படிச்சுட்டு இன்னைக்கு 7 மணிக்கு வந்துருங்க. நம்ம டெலிகிராம் குவிஸ் பாட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராமில் குவிஸ் ரன் ஆகும். இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock, மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளுமே 7 PM வந்துட்டு நம்ம இப்போ படிக்கிறத வந்து அப்படியே குவிஸாக போட்டு ரிவிஷன் பண்ணிக்குவோம். பிகாஸ் படிச்சிடலாம், கஷ்டப்பட்டு கூட படிச்சிடலாம். பட் இன்னைக்கு படிக்கிறோம், இப்போ நாளைக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வார்த்தை நான் படித்தேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது படித்த டைம் எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ வித்தவுட் ரிவிஷன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம டெய்லி குவிஸ் பாட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி 25 கொஸ்டின் தான், 5 நிமிஷத்தில் போட்டு பார்த்துடலாம். ஒரு கொஷினுக்கு 15 செகண்ட் தான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ டெய்லி ஒரு 5 நிமிஷம் அதை நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். வீக்கெண்டு சாட்டர்டே 11 AM கம்ப்ளீட்டாக அந்த வாரம் படித்ததை ஒரு 75 to 100 கொஸ்டின்ஸாக நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிவிஷன் பண்ணாமல் படிக்காதீங்க, அது வந்து கண்டிப்பாக நம்ம மெமரியில் வந்து நிற்காது. ஓகே, இன்றைக்கான வார்த்தைக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை 21, பாய்ஸ்டரஸ் அப்படிங்கிறது. பாய்ஸ்டரஸ்னால் நம்ம எப்படின்னா பசங்க, பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே ரொம்ப எனர்ஜியாக கத்திக்கிட்டு பயங்கரமாக சியர்ஃபுல்லாக அந்த மாதிரி ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு மாதிரி உயிரோட்டமாக இருக்கும், லைவ்லியாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாய்ஸி, எனர்ஜெட்டிக், சியர்ஃபுல், லைவ்லி, ஆக்டிவ், அனிமேட்டட். கிட்டத்தட்ட அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது பார்க்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லாக அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைவ்லி, ஆக்டிவ், அனிமேட்டட், எக்ஸியூபரண்ட், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் இருக்கும். பவுன்சி, ஃப்ரிஸ்கி, ஒரு உற்சாகமான, எக்ஸியூபரண்ட். இந்த வார்த்தை நம்ம கொஞ்சம் மனசில் நிற்க கஷ்டமாக இருக்கும். ஸ்பிரிட்டட் வந்துடும், பவுன்சி வந்துடும், ஃப்ரிஸ்கி மேபி மறக்கலாம். ஸோ இதில் மறக்கக்கூடிய வார்த்தைனா எக்ஸியூபரண்ட், ஸ்பிரிட்டட், பவுன்சி, ஃப்ரிஸ்கி. இந்த வார்த்தையெல்லாம் மேபி மறக்க சான்ஸ் இருக்குது. குவிஸு போட நமக்கு வந்துடும். அ குரூப் ஆஃப் பாய்ஸ்டரஸ் லேட்ஸ் அப்படின்னா பயங்கரமான ஆக்டிவான எனர்ஜெட்டிக்கான ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இன்வீகிள் அப்படிங்கிறது. இன்வீகிள் அப்படின்னா ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, அப்படியே அவங்க மண்டையில் வந்து நம்ம சொல்கிறத பண்ண வைக்கிறதுக்காக அப்படியே பர்சுவேடிங், மேனிப்புலேட் பண்ணுறது. பெர்சுவேட் சம் ஒன் டு டூ சம்திங் பை மீன்ஸ் ஆஃப் டிசப்ஷன் ஆர் ஃப்ளாட்டரி. டிசப்ஷன் அப்படின்னா ஏமாத்துறது, எப்படியோ உங்களை ஏமாற்றி நமக்கு வேண்டிய காரியத்தை நம்ம சாதிச்சுக்கிறது. ஃப்ளாட்டரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்படியே பேசியே ஃப்ளாட் ஆக்கிட்டான்ப்பா அப்படி சொல்லுவோம்ல, ஃப்ளாட்டரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வீகிள் அப்படின்னா மேனிப்புலேட்டட், பர்சுவேடு, கன்வின்சிங், எல்லா வார்த்தையும் இங்கே வந்துடும். புதுசாக இருக்கிற வார்த்தை என்னென்னா இந்த கெஜோல், கோவேக்ஸ், வீடில், எல்லாமே கன்வின்ஸ்கிற வார்த்தை தான். கன்வின்ஸுங்கிற மீனிங் தான். ஹீ கெஜோல்டு மீ அப்படின்னா அவன் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டான், ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நம்மளை. ஸோ இன் வீகிள் படிக்கும் போதே வீடில் அப்படிங்கிறத படிச்சிருங்க. வீகிள், வீடில், இன் வீகிள், வீடில் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏமாற்றி பண்ணுற வேலைகள் தான். ஹீ வாஸ் அட்டெம்ப்டிங் டு இன்வீகிள் தெம் இன் டு டூயிங் ஹிஸ் வில். இவனுடைய ஆசையை பண்ணுறதுக்கு அவங்கள வந்து அவன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஸோ கெஜோல், கோவேக்ஸ், வீடில், பர்சுவேட், கன்வின்ஸ், எல்லாமே இப்படி ஏமாத்து வேலைன்னா டிசப்ஷன், ஃப்ளாட்டரி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் படிக்கலாம். மேனிப்புலேட்டட் இந்த வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து 23, சோடன் அப்படிங்கிறது சேச்சுரேட்டட் வித் லிக்விட், எஸ்பெஷலி வாட்டர். சோக்குடுனா அப்படியே மூழ்கி இருக்கிறது. சூடன் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குப்பா, தண்ணியை ஊற்றி அணைங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அப்படியே வெட்ட சொதன்னு இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோக்கிங், வெட், சோக்குடு எல்லாமே ஒன்று தான். சோக்குடு த்ரூ, வெட்டு த்ரூ எல்லாமே சேம். ஹிஸ் க்ளோத்ஸ் வேர் சோடன்னா கம்ப்ளீட்டாக நனைஞ்சு போய் தொப்பையாக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த பெர்ஃபீடியஸ் அப்படின்னா டிஸ்லாயல். பெர்ஃபீடியஸ் ஃப்ரெண்டுனா நம்மளை பற்றி அங்கே போய் தப்பாக பேசுறது. ஸோ ஒரு பெர்ஃபீடியஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு டிஸ்லாயலாக நடந்துக்கிற ஒரு ஆள். டுப்ளீஷியஸ், ட்ரெஷரஸ் அப்படின்னா துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது, ஏமாற்றுபவர், துரோகம் வேண்டாம். துரோகம் தமிழில் தங்கிலீஷில் எழுதி டக்குன்னு தமிழ் எனக்கு எப்போவுமே கஷ்டமாகுது. பட் அது வந்துடுது. ட்ரெஷரஸ், டுப்ளிசிட்டஸ், டிசீட்ஃபுல்னா ஏமாத்துறது தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம், கீழே தானே டிசீட் பார்த்தோம். டிசப்ஷன், டிசீட்ஃபுல் எல்லாமே ஏமாத்துறது தான். டிஸ்லாயல், ஃபெய்த்லெஸ், நம்பிக்கை இல்லாத தரம் அவங்க மேலே நமக்கு வந்துடும். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. இட் இஸ் ஹைலி ரிஸ்க் டு ஹையர் அ பர்ஃபீடியஸ் லேபர். ஒரு மாதிரி ரொம்ப நியாயமாக இல்லாத ஒரு ஆளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு, அவங்கள நம்ம எடுத்துக்கிறது தப்பு. இட் இஸ் ஹைலி ரிஸ்க் டு ஹையர் அ பர்ஃபீடியஸ் லேபர் அப்படின்னா உண்மைக்கு மாறாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். கானன்ட்ரம் அப்படின்னா என்னதுன்னா, கானண்டா எங்கே போச்சுன்னே தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. கானண்டா அப்படி ஞாபகம்
ஞாபகம் வச்சுக்கோங்க. கானண்ட்ரம் அப்படின்னா கன்ஃபியூசிங், ஒரு டிஃபிகல்ட்டான பிரச்சனை, டிஃபிகல்ட் ப்ராப்ளம், ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். இந்த மாதிரி புரியாத ஒன்று அப்படிங்கிற இடத்துல கானண்ட்ரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வெக்ஸ்டு கொஸ்டின் அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு பேப்பர் எடுக்கிறோம், எதுவுமே தெரிலனா மனசு ரொம்ப வெக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி வெக்ஸ்டு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கானண்ட்ரம் அப்படின்னா வெக்ஸ்டு கொஸ்டின், டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கிறது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கானண்ட்ரம்ஸ் ஃபார் த எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட்டுக்கே வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பசிலாக இருக்குது, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சென்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கானண்ட்ரம்ஸ் ஃபார் த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டினவுன்மெண்ட் அப்படின்னா ஃபைனலாக நடக்கக்கூடியது, லாஸ்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு படத்தில் ஃபைனல் சீன், கிளைமேக்ஸு, ஃபைனல் ஆக்ட், லாஸ்ட் ஆக்ட், ஃபைனல் சீன், கிளைமேக்ஸ், இதை தான் டினவுன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The film's denouement was unsatisfying and ambiguous. ஆம்பிகுவஸ்னா அம்பி, புரியாது, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அன்கிளியர் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த படத்தோட அந்த கடைசி முடிவு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, புரியவில்லை, என்னமோ மாதிரி முடிச்சிட்டான் படத்தை, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற வேர்த்து தான் டினவுன்மெண்ட். அந்த கடைசி முடிவு ஆம்பிகுவஸ்னால் கிளியராக இல்லை, புரியலை அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்து ஸ்டாலிட், பார்க்கும்போதே சாலிட் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப சாலிடாக இருக்கோம் அப்படின்னா, அவன் என்ன கேட்டாலும் நீ என்ன வேணால் கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே அமைதியாக இருப்போம். நமக்கு வந்து என்ன சொல்கிறது, எந்த எமோஷனுமே நம்ம காட்டணும், ஒரு பதட்டத்தெல்லாம் காட்டணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா அதில் நம்ம ரொம்ப சாலிடாக இருக்கும், நம்ம ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்போம், நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னா. ஸோ நம்ம ரொம்ப காமாக இருக்கும். லிட்டில் எமோஷன் அப்படின்னா நோ எமோஷன். லிட்டில் அப்படின்னா நோ, ஃபியூனா கூட கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். லிட்டில்னா நோ அப்படிங்கிறத மீனிங். நோ எமோஷன், நோ அனிமேஷன். அனிமேஷன் வந்து இப்போ தான் பாய்ஸ்ட்ரஸ்க்கு பார்த்தோம், நம்ம எங்கே பார்த்தோம், இந்த இருக்குது அனிமேட்டட். அனிமேஷன்லாம் ரொம்ப லைவாக பயங்கர கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே வந்துட்டு நோ அனிமேஷன், ஏன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பாய்ஸ்டரஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். சாரி, இது வந்து ஆன்டனிம்ஸாக வரும், தப்பாக சொல்கிறேன் பாருங்க, ஆன்டனிம்ஸாக வரும் பாய்ஸ்டரஸ் அப்படிங்கிறது. இங்கே இருக்கிற எல்லாமே எக்ஸுபரண்ட், ஸ்பிரிட்டட், பவுன்சி, ஃப்ரிஸ்கி, இது எல்லாமே ஆன்டனிம்ஸ் ஆஃப் ஸ்டாலர்ட் அப்படிங்கிறது. இம்பேசிவ், என்ன சொல்கிறது, மந்தமாக இருக்கிறது, எந்த ஒரு எமோஷனும் காட்டாமல் இருக்கிறது. பிளிக்மேட்டிக், அன்எமோஷனல், ரொம்ப காமாக இருக்கிறது. அதாவது காம்னு டீசெண்டாக சொல்கிறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் மந்தமாக அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லிக்கிறோம். பிளிக்மேட்டிங்கிற வார்த்தை மட்டும்தான் இங்கே நமக்கு புதுசாக இருக்கும். ஸோ ஸ்டாலிட், பிளிக்மேட்டிக் அப்படிங்கிறத மட்டும் படித்து வச்சுக்குவோம். ஸ்டாலிட் ஸ்லோ ஸ்பீக்கிங் மேன், ரொம்ப பொறுமையாக அமைதியாக பேசுகிற ஒரு ஒரு அமைதியான ஆள் அப்படின்னு சொல்லலாம். டிபெண்டபிள், நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஃபயராக, லைவாக, பயங்கரமாக இருப்போம். டிபெண்டபிள்னால் ஒருத்தரை சார்ந்து தான் இருப்போம், ரொம்ப டல்லாக, சோர்வாக தான் இருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இந்த மாதிரி மற்றவங்கள சார்ந்து நம்மளா ஒன்றும் பண்ணலை, ஒரு ஃபயராக எதுவும் நம்மளா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மீனிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாலிட்னா காம், டிபெண்டபிள், எந்த எமோஷனுமே இல்லை, ஷோயிங் லிட்டில் எமோஷன், ஷோயிங் லிட்டில் அனிமேஷன், இம்பேசிவ், பிளிக்மேட்டிக், அன்எமோஷனல், காம், இதெல்லாம் ஸ்டாலிடோட மீனிங்ஸ். அப்போ ஆப்போசிட் பாய்ஸ்டரஸ், பவுன்சி, ஃப்ரிஸ்கி, எக்ஸியூபரண்ட், அனிமேட்டட், ஸ்பிரிட்டட், இது எல்லாமே வந்து ஆப்போசிட்ஸாக சொல்லலாம். அடுத்த வார்த்தை டிசம்பிள் அப்படிங்கிறது. டிசம்பிள் அப்படின்னா ஏமாத்துறது, ஒரு போலித்தனமாக இருக்கிறது. கரெக்டான வார்த்தை வந்து போலித்தனம் அப்படி இருக்கிறது. இல்லாதது இருக்கிற மாதிரி பேசுறது, உன்னை மறைக்கிறது, இதெல்லாம் தான் டிசம்பிள். இப்போ அசம்பிள்னா உன்னை சேர்த்து வைக்கிறது. டிசம்பிள்னா அது யாருக்கும் தெரியாமல் அப்படியே அங்கங்கே அப்படியே பிரித்து வச்சுக்கணும், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட நம்பிக்கையை வந்துட்டு, சாரி, பிலீஃபை மட்டும் பார்த்துட்டேன், என்னது இது, கன்சீல் ஆர் டிஸ்கைஸ் ஒன்ஸ் ட்ரூ ஃபீலிங்ஸ் ஆர் பிலீவ்ஸ். இப்போ வந்து நம்ம உண்மையான ஃபீலிங்கை வந்து மறைக்கிறது, பொய்யா பேசுறது, ப்ரிட்டண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரிட்டண்ட் ப்ளே. இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து டாக்டர் மாதிரியே விளையாடும், பேசுகிறவங்க கூட நடக்காததை ஒன்று நடந்த மாதிரி பேசுறது. ஸோ டிசம்பிள், ப்ரிட்டண்டிங். டிசீவ்னா ஏமாத்துறது, ஃபீன்னா போலித்தனம், டிஸ்சிம்யூலேட், டிசம்பிள், டிஸ்சிம்யூலேட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, ஸோ அப்படி சொல்லிக்கலாம். இப்போ யூசேஜில் பார்த்தீங்கன்னா அன் ஆனஸ்ட் சின்சியர் பர்சன் வித் நோ நீட் டு டிசம்பிள். ஒருத்தவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்கன்னா அவங்க வந்து எதையாவது ஒன்று மறைக்கிறதுக்காகவோ ஏமாத்துறத்தனமோ அவங்களுக்கு தேவைப்படாது, பிகாஸ் அவங்க ஒரு சின்சியரான ஆனஸ்டான பர்சன். ஸோ டிசம்பிள் அப்படின்னா போலித்தனம், ஏமாத்துற வேலை. அப்போ சினானிம்ஸ் என்னெல்லாம் வரும், டிஸ்சிம்யூலேட், ப்ரிட்டண்ட், டிசீவ், ஃபெயின் போலித்தனம், ஃபெயின்னா போலித்தனம்.
அடுத்து டைலேட்டரி. டைலேட்டரியை பார்க்கும்போது டைல்யூட்டுங்கிற வார்த்தை ஞாபகம் வருது. இப்போது இந்த ஆசிடெல்லாம் இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலங்கினா அப்போ அதோட வீரியம் வந்து குறையும் இல்லையா, அப்போ தான் டைல்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் டைலேட்டரியும். ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறது, ஸ்லோ டு ஆக்ட், ஹரிபரியாலாம் எதுவும் பண்ணாமல் நிதானமாக பண்ணுறது, ஸ்லோ, அன்ஹரீடு. டார்டினா அப்போ ஸ்லோ, டார்டி. ஷி வாஸ் டார்டி டு ஒர்க்னா ஒர்க்குக்கு லேட்டாக வந்தாங்க, இல்லைனா ஸ்லோவாக அதை பண்ணுறாங்க, பங்க்சுவலாக வரல, அன்பங்க்சுவல். லேக்ஸ் அண்டு ஸ்லாக், இதெல்லாம் தான் கொஞ்சம் புது வார்த்தை. ஸ்லாக் அப்படின்னா கூட என்னென்னா லீவ் த ரோப், ஸ்லாக் அப்படின்னா என்ன அர்த்தம், லீவ்னா விடுன்னு அர்த்தம், ரோப்புனா கயிறு ஏதோ. ஓகே, ஸ்லாக்னா அப்போ என்னது அப்படின்னா கொஞ்சம் கயிறை லூஸாக விடு, லூசனிங் தான் ஸ்லாக். ரீவ் த லோப், சி லீவ் த ரோப் ஸ்லாக் அப்படின்னா இறுக்கி பிடிக்காத, கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அந்த கயரை அப்படிங்கிற மீனிங். இந்த ஸ்லாக்கை வச்சு ஒரு இடியம் இருக்குது, கட் மீ சம் ஸ்லாக், SLACK. இது கொஞ்சம் புரியாத மாதிரி எழுதியிருக்கேன். கட் மீ சம் ஸ்லாக் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு பிரேக் கொடுங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம முடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, முடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறத வந்து கட் மீ சம் ஸ்லாக், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, எனக்கு தெரியும் இதை டைமிங்குள்ளே முடிக்கணும் தான் அப்படிங்கிற இது ஒரு இடியமாக யூஸ் பண்ணுவாங்க. கட் மீ சம் ஸ்லாக்னா எனக்கு கொஞ்சம் பிரேக் விடு, இறுக்கி பிடிக்காத, ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அடுத்த வார்த்தை கார்னர் அப்படின்னா என்னது, கேதர். எல்லா வார்த்தைக்குமே நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை வச்சு படிக்கணும். இப்போ டைலேட்டருக்கு டைல்யூட்னு பார்த்தோம், பாய்ஸ்டரஸ்னா பாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அசம்பிள் டிசம்பிள்னு வச்சு பார்த்தோம், சாலிட் ஸ்டாலிடுன்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் வைக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது நமக்கு மறக்காது. சார்டன் அப்படின்னா சூடாக இருக்குது, தண்ணி ஊற்றி அணைங்க, சோக்குடு வெட்டு அப்படிங்கிற மீனிங்கில் பார்த்தோம். ஸோ இப்படி நம்ம படிக்கும்போது நம்மளை அறியாமலே அந்த வார்த்தை வந்து ஒரு கெஸ் ஒர்க் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது கெஸ் ஒர்க்கில் ஸ்டார்ட் ஆனால் தான் அதுக்கப்புறம் ஓகே இது வராது, இது ஒரு பாசிட்டிவான வார்த்தை, இது ஒரு நெகட்டிவான வார்த்தை அப்படிங்கிற அந்த சாய்ஸஸ்க்கு வந்து நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலாக ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கார்னர்னா கேதர், கேதர் பண்ணுறதுனா என்னது, கலெக்ட் பண்ணுறது, நிறைய விஷயத்த அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணுறது, அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ மாஸ் அப்படின்னா பயங்கரமான மாஸ் க்ரௌட், பெருசாக க்ரௌடுங்கிற மாதிரி. அம்மாஸ் அப்படிங்கிறதும் போட்டுக்கோங்க முன்னாடி. அம்மாஸ் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது, பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து வைக்கிறது, அசம்பிள் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லா விஷயத்தையும். ஸோ கார்னர்னா கலெக்டு, கேதரு, அம்மாஸ், அக்யூமுலேட். யூசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, த போலீஸ் ஸ்ட்ரகிள்டு டு கார்னர் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ், ஸ்ட்ரகிள்டு டு கலெக்ட், இந்த இருக்குல்ல கலெக்ட், ஸ்ட்ரகிள்டு டு கேதர், அவங்களால போதுமான அளவு எவிடன்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. கார்னர்னா கேதர் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே கைஸ், முடிஞ்சு இன்றைக்கி 10 வார்த்தை. ஸோ இன்றைக்கி நைட்டு 7 பிஎம்க்கு நம்ம ஒகேப் பாட்டில் இந்த குவிஸு, இது சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸு கலந்த மாதிரி 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். இப்போ அதை நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, இப்போ இன்றைக்கி போடுறோம், இந்த வீக் எண்டு போடுவோம், அப்புறம் மந்த் ரிவிஷன் நம்ம பண்ணுவோம். இப்போ டோட்டலாகவே வந்து டெய்லினா 5 நிமிஷம் செலவழிக்கிறோம். வீக் எண்டில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மந்த் எண்டில் மட்டும்தான் ஒரு 30 to 40 மினிட்ஸ். அது கூட வந்து பிரித்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா 40 மினிட்ஸ் உட்காந்து ஒரு டெலிகிராம் பாட்டு போடணும் அப்படின்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். 20 மினிட்ஸாக பிரிச்சுக்கலாம், மார்னிங் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வொக்காப்ஸை படிக்கலை அப்படின்னா நீங்கள் படிக்கிற டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இன்றைக்கி என்னமோ நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 10 நாள் கேப் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வார்த்தையை படித்தோமானே நமக்கு தெரியாத மாதிரி போயிடும். ஸோ எனக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா நான் அப்படியே சொல்லலை. பிகாஸ் நான் ஒரு 3 மாதமாக வந்து ஒகாப்ஸ் படிச்சுட்ருக்கேன். Feb 6 இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அப்போலேருந்து நான் ஒகேப் படிச்சுட்ருக்கேன். அதில் நான் ரிவிஷன் பண்ணணும், என்ன பண்ணுறது, ஓயாமல் அப்போ நான் வீடியோ பார்க்கவா அப்படிங்கும் போது தான் சரி நம்ம ஒரு பாட் ரெடி பண்ணி நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், சொல்லிட்டேன். வேறு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இல்லை ஒகேப் படிக்கிறது இன்னும் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாட்டா, பை பை.